ஹலோ காய்ஸ், நான் தான் வெண்ணாபன் தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்லெஸ் நைட்மேர். ஸோ இந்த ஹாரர் கேமை தான் நாம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Quero mais pegar você. Sabe por quê? Porque é suado. Eu vou pegar e laraiaraia. Só porque eu vou pegar e laraiaraia. ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேமில் வந்து எனக்கு என்னென்ன இருக்கோ என்ன ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுக்கு வந்தேன், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி காட்டுதேன்ட்டு எல்லாத்தையும் கிளிக் பண்ணால் திடீர்னு டோரு, என்னடா இது திடீர்னு டோர் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தேன். அப்புறம் சரி வாங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு போய் இந்த டோரை ஓர்த்துனா எதுவும் ஒன்றும் ஆகலை. அப்படியே போயிட்டு சுற்றினேன். சுற்றி முற்றி பார்த்ததில் எதுவும் தெரில. ஒரு கப்பு இருந்துச்சு, அதை தூக்கி வச்சுக்கிட்டேன். இந்த கேமில் வந்து மிஸ்ட்ரின்னா என்னன்னே தெரில எனக்கு. அப்புறம் வேறு என்னென்னமோ கிடச்சிது. அப்புறம் இந்த என்ன ஸ்டன் கன்னோட இல்லை எலக்ட்ரிக் கன்னோட இது பார்ட் ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே சுத்தம் பார்த்தேன். இது என்ன கபோர்டில் வந்து ஒளியறதுக்கு ஒன்று காட்டுச்சு. சரின்ட்டு இந்த ட்ராவை திறந்தால் இந்த ட்ராக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இந்த இதில் வந்து எனக்கு ஒரு இது கிடச்சிது, ஸ்க்ரூ ட்ரைவரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பொட்டிக்கு யார் அது ஆயோ. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் கன்னோட ஒரு பார்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நாய்க்குட்டி என்னை ஒரு செகண்ட் பயப்படுத்திடுச்சு. அப்புறம் என்னென்ன கன்று இது டேசர் கன் பாடியும் அப்புறம் இல்லை பேட்டரியும் கிடச்சிது. அப்புறம் இந்த சூட் கேஸ் திறந்தால் இதுக்கு ஏதோ பாஸ்வேர்டு கேட்குது. அதுக்கப்புறம் ஹைட் ஆகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு ட்ராவாக திறந்து பார்த்தா இதில் என்னமோ புல்லட் ஒன்று கிடச்சிது, டேசர் புல்லட்டு. ஓகே அப்படின்ட்டு இதே திறந்து பார்த்தா இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ யாரோ வர மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு நான் பாட்டுக்கு சுற்றிட்டே இருந்தேன். எவன் வந்தாலும் வரட்டும், பிடிச்சி போட்டு பிறந்துடலான்ட்டு. இதில் பார்த்தா ஒரு பிளேடு. சரி எதுக்குடா இது அப்படின்னு பார்த்துட்டு கையெடுத்துடலாம் பார்க்குற மட்டும் பார்த்துட்டு யாராவது வந்தா அப்படின்ட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஒன்றுமே இல்லை உள்ளே. என்னத்தை பண்ணுறது நான் அப்படியே சுற்றி முற்றி பார்க்க வேண்டியது தான் எனக்கு. இதுலேயே நான் வந்து ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னா அது வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த கேம் பற்றி ஒன்றுமே தெரியாது. என்ன டேசரோட இன்னொரு பார்ட் என்னமோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேசர் ட்ரிகரு. இந்த ட்ரிகர் எடுத்துகிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில முழிச்சிட்டு இருந்தேன். வேறு ஏதோ காட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இங்கே ஒரு மக்கு மட்டும் இருந்துச்சு. இந்த மக்கு வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே போனால் இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த டோரில் வந்து இங்கே நிறைய பொருள் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த இது பக்கத்தில் ஒரு பேட்ஜ் ஒன்று கிடச்சிது. எடுத்த உடனே ஒரு ரவுண்ட் கீ அப்படின்னு ஒன்று கிடச்சிது. தூக்கி பேக்கில் போட்டுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்சல் ஒன்று காட்டுச்சு. பிளேடு கொடுத்தேன். அது என்னமோ ஒரு கியர் மாதிரி என்னமோ கொடுத்தது. அதுக்கப்புறம் இங்கே தேடி பார்த்தேன், இங்கே ஒன்றுமே இல்லை. சரி இது எதுக்குன்ட்டு அழுத்தி பார்த்தா உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான் பேபிளில். சரி ஒரு 5 நிமிஷம் ஒளிவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். நான் கூட என்ன நினச்சேன், சரி வேறு எங்கே தான் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு என் பக்கத்தில் வந்து யார் என் வீட்டுக்குள்ளே வந்து பாரு என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்கேன். லோலாய் பண்ணிருக்காங்க ஏங்க. இப்போ வந்து இதை திறந்துட்டு இதுக்குள்ளே இதை தூக்கி வச்சுருவோம். ஓகே வந்து இங்கே ஒரு ஸ்கொயர் கீ. ஓகே இந்த கீ எடுத்துன்னு போய் எங்கே போடுறதுன்னு தெரில. ஆக்சுவலி நாங்கள் வந்து அந்த மேலே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, அதை அழுத்தி தான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதாவது யாரும் என்ன தப்பு எடுத்துக்க வேணாம், என்னடா கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறானேன்ட்டு. அப்பப்போ வீடியோவை கட் பண்ணி இது பண்ணிகிட்ருந்தேன், தேடிகிட்ருந்தேன் அதை வச்சு என்னடா பண்ணுறதுன்ட்டு. ஓகே இப்போ வந்து இந்த ஸ்கொயர் கீ எடுத்து இது இங்கே போட்டுக்கணும். பார்த்திங்களா ரெட் கலரில் தண்ணியில் வந்து என்னென்னா ஸ்ட்ராபெரி ஜூஸ் கலந்து விட்டாங்க. வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இடமே ரெட் கலர். யாருப்பா ஆயோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சுற்று போட்டு நம்மளை இவன் தானா? நான் கூட வேறு யாரோ வராங்க அப்படின்னு நினச்சிட்டேன் ஒரு செகண்டு. ஓகே இந்த இடத்துல ஏற்கனவே தேடினது தான், இருந்தாலும் பார்த்திங்களா அந்த கார்டு மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை அதே இடத்துல தான் இருக்குது. ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. வந்து என்னமோ பண்ணணுன்னு சொன்னாங்க, என்ன பண்ணணுன்னு மறந்து போயிடுச்சு எனக்கு. ஏதோ இங்கே நான் போய் பார்த்துட்டு அது என்னான்றதை பார்த்துட்டு வரேன். இதுக்கு நடுவில் வேறு இந்த பொண்ணு வேறு வந்துருச்சு. சரிம்மா என் வீடு விட்டு வெளியே போ அப்படின்ட்டு ஒரு அடி அடித்தேன். என்னை கத்தி வச்சு குத்துன்னு குத்தி நல்லா நாக்கு வச்சு நக்கிடுச்சு.
ஓகே அப்படின்ட்டு திருப்பி ரீஸ்டார்ட்லாம் பண்ணேன். திருப்பி அதே மாதிரி தான் எந்திரிச்சேன். இது என்ன ஹார்ட் பீட் மட்டும் கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு திருப்பி அதுக்கிட்ட ஹிண்ட் கேட்டேன். ஹிண்ட் கேட்டால், "தம்பி இங்கே போப்பா, அப்ஸ்டேர்ஸ்க்கு போய் ஒரு இடத்துல காட்டுச்சு. அப்படியே போய் இங்கே தான் இருக்குது. ஓகே இங்கே போயிட்டு கதவு க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா யாராவது வந்துட போகிறாங்க." என்ன ஃபோட்டோ என்னமோ கிடச்சிது. சரி இந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிலன்ட்டு நான் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஃபோட்டோ வந்து ஏதோ கேரேஜில் வந்து கார் நின்றுருக்கிற மாதிரி ஒரு காட்டுச்சு. சரி நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோமோ அப்படின்ட்டு நினச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆடு பார்த்துட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்கே தான் நின்றுருந்துச்சு. இந்த பொண்ணுக்கிட்ட மாட்டினா நம்ம கழுத்தறுத்து போட்டுரும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இந்த சைடு வந்தால் இந்த சைடு வருது. அப்படியே தெரிச்சிட்டு அப்படியே ஒரேடியாக அப்படியே ஏதோ துரத்திக்கினே வருது. அப்படியே துரத்துனேன். சரி வாங்க மாடிக்கு போயிடுவோம், மாடிக்கு போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தால் பயபுலம் இவன் நடந்து வர்றதை பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்தது. நான் பாட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நாய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறனால எனக்கு பயமாயிடுச்சு. அப்படியே ஒரு செகண்டு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போகுமோ மேலே போகுமோன்ட்டு பொறுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணால் திடீர்னு இப்படி போயிடுச்சு. அப்பா எனக்குன்னா ஒரு சந்தோஷம். அப்படியே இந்த பொண்ணு பாட்டுக்கு போகுதா, நான் இப்படி இறங்கி இப்படி போய், "ம்மா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை" அப்படின்ட்டு நான் இங்கே வந்தால் இது ஏதோ சூட்கேஸோட பாஸ்வேர்டா. ஓகே இப்போ வந்து நம்மளை வந்து கீழே போக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு யாராவது வருவாங்க அப்படின்னு நினச்ச மாதிரியே ஒருத்தங்க வந்தாங்க. அதை பாருங்கள் ஒரு செகண்டு. வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் வேறு திடீர்னு ஹீட் ஆயிடுச்சு. சரின்ட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறமா யார் வந்தாங்கன்னா, சொன்ன மாதிரியே ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, நின்னாங்க. சரி நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். கண்டுபிடிக்கல, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. சரி அப்படியே எஸ்கேப் ஆகி நம்ம கீழ் ரூமுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக போய் பின்னாடி பார்த்துட்டா. அப்புறம் எனக்கு வந்து வெறியாயிருச்சு. அங்கிட்டு போனால் இங்கிட்டு வந்து நிற்கிறேன், இங்கிட்டு போனால் அங்கிட்டு வந்து நிற்கிறேன், என்ன லோலாய் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு, எங்கடா எந்த சைடா வரா அப்படின்ட்டு பார்த்துட்டு, சரி இதுக்கு மேலே போனால் ஆகாது அப்படின்ட்டு இதை வச்சு கட் பண்ணி அடியில் படப்படன்னு இறங்கிட்டேன். இறங்கி போய் இதையும் கட் பண்ணி தள்ளிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே நெஞ்சு வந்து திக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன மாஸ்க் ஏதோ இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா அது அழுத்தலை. அதுக்கப்புறம் 2வது அழுத்திட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து சுற்றி முற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒன்று டேசர் புல்லட் இருந்துச்சு. இவன் பாட்டுக்கு திறந்துட்டு உள்ள வந்துட்டான். அதே மாதிரி அந்த பொண்ணும் வந்து நின்றுச்சுங்க. எனக்கு என்ன சரி இப்போ அதை கண்டுபிடிக்கும் அப்படின்ட்டு திக்குன்னு நெஞ்சு அடைச்சிக்கிச்சு அப்படியே. ஓகே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் மட்டும் தான் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா இங்கே ஏதோ ஒரு லாக்டுன்னு காட்டுச்சு. சரி இதை பிடிச்சி வெட்டி பார்ப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் போட ஆரம்பிச்சிது, கொய்ன்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு ஏதோ அழுத்தி விட்டு போயிடுச்சாட்டுருக்கு. அதுக்கப்புறம் சத்தம் போயிடுச்சு. நான் பாட்டுக்கு, "அக்கா அந்த சைடு தாங்க போனேன்" அப்படின்னேன். அந்த அக்காவும் அப்படியே நம்பிட்டு அந்த சைடு போயிடுச்சு. இப்போ வந்து நான் எஸ்கேப் ஆகி ஓகே இந்த வாட்டியாவது ஒழுங்காக வெட்டுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சைடு போனேன். இது என்னமோ கேட்டுச்சு, க்ரோபார் கேட்டுச்சு. ஓகே இப்போ வந்து க்ரோபாருக்கு நான் எங்கே போனேன்ட்டு சுற்றி முற்றி பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அக்கா திருப்பி வந்தாங்க. அந்த அக்கா என்ன பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரில. எனக்கு அந்த அக்கா வந்துட்டு போகிறாங்க. "அக்கா இங்கிட்டு வராதுங்கக்கா, மேலே நின்றுக்கோ" அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்னொன்று வெட்டினதுக்கப்புறம் சத்தமே வரல. ஓகே அப்படின்னு நினச்சிட்டு வெட்டினேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்றையும் வெட்டினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வெட்டினதுக்கப்புறம் திருப்பி சத்தம் போட வச்சு அப்படின்ட்டு நான் வந்துட்டு சரி இந்த மூலையில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். அந்த அக்கா வந்தாங்க, திருப்பி என்னத்தையும் பிடிச்சி அழுத்துனாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. சரி பயவுலங்க இருக்கலான்ட்டேன். நானும் சரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு வந்தேன். போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு சுற்றி முற்றி பார்த்தேன். ஒரு க்ரோபார் இருந்துச்சு. ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம். சரி அந்த அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு
அதுக்கப்புறம் தெரியாமல் வெளியே போயிட்டேன். திருப்பி உள்ளே வந்து உட்காந்துட்டேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு அந்த லெஃப்ட் சைடில். அது பாருங்கள் அம்மா டேய், அந்த அக்கா பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டாங்க. வா சாமி. அதுக்கப்புறம் வந்து அந்த அக்கா பாட்டு கிளம்பிட்டாங்க. சரிப்பா தம்பி நீங்கள் இல்லை அப்படின்ட்டு. எனக்குன்னா ஒரே சந்தோஷம். நல்ல வேலை கீழே குமிஞ்சு பார்க்கல, அந்த அக்கா முட்டி செத்து போயிடுச்சாட்டிருக்கு அப்படின்ட்டு நான் அந்த க்ரோபாரை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே போயிட்டேன். சவுண்டு வச்சு பார்த்தேன், யாருமே வர மாதிரி தெரில. அப்படியே நான் பாட்டுக்கு போய் அப்படியே குதிச்சிட்டேன். உள்ளே குதிக்க முடியல. ஏன் என்னாச்சு? ஓ டே க்ளோஸ் ஆயிடுச்சு. திருப்பி உள்ளே போய் உட்காந்துட்டேன். பாருங்கள் அப்படியே மூளை அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த இதில் ஹார்ட் பீட் போகிறதுல வந்து மூளை அப்படியே வெளியே தெரிச்சு விழுந்துட மாட்டிருக்கு. அந்தளவுக்கு துடிக்குது இது டப்புன்னு. அதுக்கப்புறம் வந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்தேன் ஏதாவது இருக்கான்னு. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டு அங்கே எங்கடா இது எடுத்து வரலையா, சரி சாவு அப்படின்ட்டு திருப்பி செத்துட்டேன்னா அது என்ன ஹைடிங் ஸ்பாட்டா, இந்த எதுக்குன்னு தெரில. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்தான். ஏன்னா யாராவது வந்து திருப்பி பிடிச்சி போட்டு பொழந்தெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஓகேன்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு செக் பண்ணிட்டு டோரை திறந்து உள்ளே குதிச்சிட்டேன். உள்ளே குதிச்சு திரும்பி பார்த்தேன், யாரும் இல்லை. ஓகே ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் மட்டும் வச்சு விட்ருக்கானுங்க அப்படின்ட்டு பாட்டுக்கு மேலே ஏறி போய் இப்படி பார்த்தா இங்கே வந்து என்னமோ இருந்துச்சு, ஏதோ பில்லு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிங் ஒன்று இருந்துச்சு. ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் வந்த வழியாக க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. மேலே யாரும் நின்றுருந்தானுங்க, மென்ஸ் ரிங்குன்ட்டு ஒன்று. ஓகே அப்படியே போய் என்னடா திருப்பி பின்னாடி இழுத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். பின்னாடி நாய் நின்றுட்டு இருந்துச்சு. சரி பயப்புள்ள ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அப்படியே மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் கதவை சாத்திட்டாங்க. எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. சரின்னு மேலே ஏறி போய் அந்த கதவை திறந்து பார்த்தா நாய் எங்கேருந்தோ அப்படியே சடனாக வெளியே வரான் அந்த பையன். ஒரு செகண்டில் அப்படியே மூச்சு அடைச்சி போயிடுச்சு. அப்படியே யாரா நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த டோர் திறந்து பார்த்தேன், அதை திறந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் பார்த்துட்டு ஃப்யூஸ் ஒன்று இருக்குது, ரிங் மென்ஸ் ரிங்குன்ட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒயர் கட்டரா அதில் என்ன இந்த கட்டர் மட்டும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெருசாக எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கா, மென்ஸ் ரிங்குன்னு ஒன்று கேட்டுச்சு, கொடுத்துட்டேன். இப்போ வந்து விமன்ஸ் ரிங்குன்னு ஒன்று கேட்குது. நான் இங்கேன்னு போய் தேட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே ஒரு மக்கு இருந்துச்சு, கீழே போய் இதில் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஒளிஞ்சதுக்கப்புறம் வந்து யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். சரி அப்படின்னு வெளியே வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா டோரையும் பிடிச்சிட்டு திறக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தா ஏற்கனவே போன வழி மாதிரி தான் இருக்குது, ஆனால் வேறு ஏதோ இடம் மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா மாடியை காணோம், மாடி ஸ்டெப்பை காணோம். இங்கே பார்த்தீங்கன்னா எதனோ ஃப்யூஸ் என்னமோ கேட்டுச்சு, ஃப்யூஸை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னமோ சத்தம் கேட்டுச்சு. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு படுத்து கிடக்குது. அம்மா யாரும்மா நீ அப்படின்னு போக கேட்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எத்துன்னு போயிடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்தேன். ஒரு இடத்துலையும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்தேன். பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இடமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து நான் ஒழுங்காக கிச்சன் தேடல. இந்த பொண்ணு பாட்டுக்கு எந்திரிச்சு என்னை பார்த்துட்டு அப்படியே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு நான் திக்குன்னு அடிச்சுக்கிச்சு. நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படியே இந்த பொண்ணு வர வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே உட்காந்துக்கிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறது, பொண்ணு பார்த்தா பொழந்தெடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அது இது கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா ஃபைண்ட் அமேலா அது நம்ம கேட்டுச்சு. அது போனேன், எங்கேன்னு நான் போய் தேடி எடுக்கிறது. அப்புறம் வந்து விமன்ஸ் ரிங்கு எங்கேருந்து எனக்கு கிடச்சதுன்னு தெரில, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. நான் எடுத்துட்டேன். அந்த பொண்ணை வந்து அதான் அங்கே கத்திட்டுருக்கு பார்த்தீங்களா, பொண்ணு ஃப்யூஸ் ஆன் பண்ணோன்னே அங்கே வந்துடுச்சு, எப்படின்னு தெரில. ஆனால் எப்படி என்னை பிடிச்சி குத்துதுன்னு தெரில இந்த பொண்ணு. நான் எங்கேயோ நின்றுட்டுருந்தேன், நீங்களே பார்த்தீங்களா இல்லையா, நான் எங்கேயோ நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வெறி ஆயிடுச்சு, என்னடா என்னை பிடிச்சி இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் லைஃப் வேறு, இதுக்கு மேலே செத்தா நம்மளுக்கு ஒரு அசிங்கமாக போயிடும்ன்ட்டு
அப்படியே தள்ளி அப்படியே போய் அந்த ஃபோட்டோவில் போய் இந்த விமன்ஸ் ரிங்கை கொடுத்துட்டோம்னா போதும். இப்போ எந்த சைட்லேருந்து வருவான்னு வேறு தெரில. அதான் 2 சைடு வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வந்துட்டா இந்த பொண்ணு. கொண்டு போய் இந்த விமன்ஸ் ரிங்கை கொடுத்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் ஆச்சு. நான் பாட்டுக்கு ஏறி மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். கதை திறந்து உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு இடம் வந்தது. எனக்கு எங்கே போகணுன்னே தெரில. இடம் ஃபுல்லாக இதாக இந்த பொண்ணுங்க நின்றுருக்காங்க. இந்த அக்கா வந்து இங்கே நின்றுட்டு என்னை எல்லா லோலாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே சரி ஏதோ ஒரு டோர் கிடைக்கும் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ட்ராவை திறந்தேன். என்னன்னு பார்த்தா மீன் பெட் மேலே படுத்து கிடக்கு. இது யாரா மீனத்துக்கு பெட் மேலே போட்டதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி நைட்டு டின்னருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு போய் பக்கத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னமோ கேட்டுது. ஃபைண்ட் அ பக்கெட்டு சூன் அப்படின்னு கேட்டாங்க. சரி பக்கெட் தானே வெளியே தான் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கதவை சாத்திட்டு யாராவது வர மாதிரி சத்தம் கேட்குதான்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் யாருமே வர மாதிரி சத்தம் கேட்கல. அப்புறமா வெளியே போகலான்னு ஒரு முடிவில் இருந்தேன். ஓகேன்னு ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போட்டு பக்கெட் தேடலான்னு போனேன். நாய் வந்து இங்கே தான் இருக்குண்ணே எங்கேண்ணா போகிறேன் அப்படின்ட்டு பக்கெட்டை காட்டுச்சு. கீழே தான் உட்காந்துச்சு பக்கெட்டு. சரி இந்த பக்கெட்டை தூக்கிட்டு போய் அந்த மீனை பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு உள்ளே போனால் உள்ளே யாராவது படுத்து கிடக்காங்க. பக்கத்தில் போனோன்னே காணாமல் போயிட்டாங்கன்னா என்ன மேஜிக் கட்டுறீங்களா எங்களுக்கு மேஜிக்கு அப்படின்ட்டு அப்படியே கதவு 2 வாட்டி திறந்துச்சு. எதுக்கு திறந்துச்சுன்னே தெரில. அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு லீவ் என்னமோ ஃபாரெவரா அப்படியே திருப்பி வந்த கனவே திருப்பி வருது. அப்படியே அவன்தான் உனக்கு அப்படின்ட்டு இந்த நாய்கிட்ட போய் இந்த நாய் தான் ஏதாவது பண்ணுதா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. இந்த டோரும் திறக்க மாட்டேங்குது. இளவெடுத்தது. அப்புறம் திருப்பி கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் நடக்க வேற மாட்டேன்ற. திருப்பி வந்த இடத்துக்கே கூப்பிட்டு வந்து விட்றான் அவன். நான் ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்க அவ்வளோதான் பொழந்துருவேன்டே. இப்போ சாமி சரி இப்போ அந்த டோர் திறக்குதான்னு அழுத்தி பார்த்தேன். அப்போவும் திறக்கல. சரி வாங்க மேலே போகலான்ட்டு அப்படியே போகிறேன். இன்னும் ஸ்டெப்பு ஏறுறது தாங்க சரியான வெறி ஆகுது. நம்மளை வெறி ஏற்றுது என்ன. திருப்பி வந்தது ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்குன்னா மண்டை சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாட்டி மட்டும் என்னை கதவு திறக்கல அவ்வளோதான். ஓகே திருப்பி அந்த கதவு திறக்குது. திறந்து போய் பார்த்தா இங்கே ஒரு சீக்ரெட் இடம். யாரா நீங்களா? என்னடா கதவு சாத்தி இப்படி அசிங்கப்படுத்துங்க டே கைஸ். இதெல்லாம் ஆகாது கைஸ். அசிங்கப்படுத்துகிறாங்க கைஸ். ரொம்ப அசிங்கம் அப்படியே. சே யாரா நீங்களாம் ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துங்க அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் இது என்னதுன்னு தெரில. கர்மம் வந்ததே வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. ஸோ இந்த கேம் பிளே வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நபன் தமிழ் கேமிங். பை கைஸ்.